அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் வந்து பயிற்சி 2.7ல் 2வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்குத்தொடரின் முதல் 3 உறுப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஏ கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது என்னன்னா பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதம் கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு அவ்வளோ 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும். இப்போ 3 சப்டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுவோம். முதல் கொஸ்டினுக்கு வந்து ஏ வந்து 6, ஆர் வந்து 3. அப்போ பெருக்குத்தொடரின் முதல் 3 உறுப்புகள் என்னவா இருக்குன்னா, பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகள் நம்ம பெருக்குத்தொடர் வரிசை இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். முதல் 3 உறுப்புகள் வந்து என்னன்னா ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு முதல் 3 உறுப்புனால நம்ம என்ன எழுதுனா போதும்னா ஏஆர், ஏஆர் ஸ்கொயர் மட்டும் எழுதுனா போதும். பெருக்குத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொன்னாதான் ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் எக்ஸெட்ரான்னு எழுதணும். இங்கே முதல் 3 உறுப்புனால இப்போ முதல் 3 உறுப்பு வந்து ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். ஏங்கிறது முதல் உறுப்பு, ஆறுங்கிறது வந்து என்னன்னா பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம். இப்போ ஏ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். இப்போ ஏ வரத்துல ஏயோட மதிப்பும் ஆறு வரத்துல ஆரோட மதிப்பும் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஏ வந்து எவ்வளோன்னா 6, ஏ வந்து 6 இன்ட்டு ஆர் வந்து 3. ஏஆர்னா ஏயும் ஆரும் பெருக்கல் இருக்கு, அதனால பிராக்கெட் போட்டு போடுவோம். ஏ வந்து 6, ஆர் வந்து 3. இங்க என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர்னு இருக்கு, அதனால 3 ஸ்கொயர்னு இருக்கணும். 6, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். பெருக்கணும்னா 6 3 18, 6 இன்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. டைரெக்டாக பெருக்கி எழுதலாம். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 6 54. இருந்தாலும் புரிதலுக்காக அடுத்த ஸ்டெப்ல எழுதணும். 6, 18, இப்போ 6 9 இருக்கணும்னா 54. அப்போ முதல் 3 உறுப்புகள் வந்து என்னன்னா 6, 18, 54. இப்போ ஆரோட இப்போ பெருக்கு விகிதம் தான் என்னன்னு சொல்லிக்கணும்னா, ஆரோட 3 பெருக்குன்னா 18, 18ஓட 3 பெருக்குன்னா 54. அதனால இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. நமக்கு கொஸ்டின் வந்து பெருக்குத்தொடர் வரிசைன்னு கேட்கல, முதல் 3 உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ முதல் 3 உறுப்பு வந்து 6, 18, 54. இதே மாதிரி கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின்ல வந்து ஏ ஈக்குவல் டு √2, ஆர் ஈக்குவல் டு √2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் 3 உறுப்புகள், இப்போ முதல் 3 உறுப்புகள் வந்து என்னன்னா ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். இதுலயும் ஏ வரத்துல ஏயோட மதிப்பும் ஆர் வரத்துல ஆரோட மதிப்பும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ ஏ வந்து √2, ஏ வந்து √2, ஆரும் வந்து √2. ஏயும் ஆரும் பெருக்கல் இருக்குன்னா நம்ம பிராக்கெட் போட்டுக்கலாம், இல்லாட்டி பெருக்கல் சிம்பிள் கூட போட்டுக்கலாம். ஏ வந்து √2, ஆர் வந்து √2. ஆனா இங்க என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர்னு இருக்கு, 3வது இருக்கு. அப்ப ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து √2, அப்ப √2 தான் ஹோல் ஸ்கொயர். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணும். √2 பெருக்கணும்னா என்னன்னா 2 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து √2 ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி என்னன்னு கிடைக்கும்னா 2ன்னு கிடைக்கும். அல்லது √2 ஸ்கொயர்னா √2 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். இப்போ √2 பெருக்கணும்னா என்னன்னா 2 அப்படின்னு நம்ம வந்து சின்ன கிளாஸ் 9th படிச்சிருக்கோம். அப்போ √2 ஸ்கொயர் பண்ணா 2. இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும்னா √2, 2, இப்போ இங்க √2 இருக்கு, அதோட எதை பெருக்கிறோம் 2 பெருக்கிறோம். அதனால இது எப்படி இருந்ததுன்னா 2 √2ன்னு எழுதணும். √2 எழுதக்கூடாது, ஏன்னா இது வந்து என்னன்னா விகிதமுறா எண், இது வந்து ஒரு முழு எண். அதனால ஃபர்ஸ்ட் முழு எண் எழுதி அதுக்கப்புறம் தான் என்னன்னா விகிதமுறா எண். இதான் வந்து அடுத்த 3 உறுப்புகள். சரி, முதல் 3 உறுப்புகள் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. அடுத்து 3வது கொஸ்டின் வந்து ஏ வந்து 1000, ஆர் வந்து 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது கொஸ்டின் வந்து ஏ வந்து 1000, ஆர் வந்து 2/5. அப்போ ஃபார்முலால ஏ வரத்துல 1000ம் ஆர் வரத்துல 2/5 சப்ஸ்டிட்யூட். இப்போ திருப்பி இங்கே ஏ வருது இன்ட்டு ஆர் வந்து 2/5, ஏ வந்து 1000, ஆர் வந்து 2/5 த ஹோல் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால
ஹோல் ஸ்கொயர் பண்ணும். இதை சிம்பிளிஃபை பண்ணும். 1000, இதை வந்து 5 அமைப்பில் அடிக்கலாம். ஈரஞ்சு 10, இங்கே ஒரு 0 இருக்கு, அடுத்து ஒரு 0 இருக்கு, அப்போ 200. இப்போ 200 × 2, 200 × 2 எவ்வளோன்னா 400. இதை வந்து டேரெக்டாக அடிச்சிடக்கூடாது. ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் அந்த வர ஆன்சரை தான் 1000தோடு அடிக்கணும். அப்போ 1000 × 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. ஸ்கொயர் பண்ணோம்னா என்னன்னா 2 தடவை பெருக்கணும். 2 × 2 4, 5 × 5 25. இப்போ இதை வந்து அடிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், 5 ஆய்ப்பில் அடிக்கலாம். அடித்தோம்னா 5 25, ஈரஞ்சு 10, இங்கே 2 0 இருக்கனால 2 0. திருப்பி இதே 5 ஆய்ப்பில் அடித்தோம்னா 4 5 5, 20ல் 4 5 20, இங்கே ஒரு 0 இருக்கனால 40. அப்போ 1000, 400, எனக்கு 40 × 4, 4 × 40 எவ்வளோன்னா 160. இதுதான் வந்து என்னன்னா முதல் 3 உறுப்புகள். தேர்டு கொஸ்டினுக்கு ஏ வந்து 1000, ஆர் வந்து 2/5னா அந்த பெருக்கத்தோட வரிசையின் முதல் 3 உறுப்புகள் 1000, 400, 160. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.